கோஹினூரை பற்றிய சிறுகதை இங்கே. பாரசீக மொழியில் ஒளியின் மலை என்று பொருள்படும் கோஹினூர் ஒரு காலத்தில் இந்தியாவின் இன்றைய தெலுங்கானாவில் உள்ள காகதீய வம்சத்தில் ஒரு இந்து கோயில் சிலையின் கண் ஆகும். கிருஷ்ணா நதி டெல்டாவில் உள்ள கொல்லூர் சுரங்கத்திலிருந்து இந்த வைரம் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 1526 ஆண்டில் முகலாய பேரரசை நிறுவிய பாபர் இந்தியாவை கைப்பற்றிய போது கோஹினூரை கைப்பற்றினார். தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் உட்பட முகலாய பேரரசர்களின் தலைமுறைகள் வழியாக இந்த வைரம் கடத்தப்பட்டது. முகலாய சக்தியின் அடையாளமான மயில் சிம்மாசனத்தில் கோஹினூர் அமைக்கப்பட்டது. 1739 ஆண்டில் பாரசீக மன்னர் நாதிர் ஷா இந்தியா மீது படையெடுத்து கோஹினூர் மற்றும் பிற பொக்கிஷங்களை திருடி சென்றார். நாதிர் ஷா படுகொலை செய்யப்பட்ட பிறகு வைரத்தை துர்ரானி பேரரசின் நிறுவனர் அமித் ஷா துர்ரானி கைப்பற்றினார். கோஹினூர் 1813 வரை ஆப்கானியர்களின் கைகளில் இருந்தது. 1849 ஆண்டில் ஆங்கிலோ சீக்கிய போர்களுக்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கோஹினூரை கைப்பற்றியது. இந்த வைரம் விக்டோரியா மகாராணிக்கு வழங்கப்பட்டது. அவர் அதன் பிரகாசத்தை அதிகரிக்க 190 கேரட்டிலிருந்து 108 கேரட்டுகளாக வெட்டினார். கோஹினூர் பிரிட்டிஷ் ராணியின் கிரீடத்தில் வைக்கப்பட்டு பிரிட்டிஷ் கிரீடம் நகைகளின் ஒரு பகுதியாக மாறியது. இன்று கோஹினூர் சர்ச்சின் அடையாளமாக உள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவை உரிமை கோருகின்றன. இங்கிலாந்து அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்டி வைரத்தை திருப்பித் தர பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுத்துவிட்டது. கோஹினூரின் கதை வைரத்தின் நீடித்த கவர்ச்சி மற்றும் வரலாற்றை வடிவமைத்த அதிகார போராட்டங்களுக்கு ஒரு சான்றாகும். கோஹினூர் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு காலத்தில் உலகின் அறியப்பட்ட மிகப்பெரிய வைரமாக இருந்தது. கோஹினூர் சபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது அதன் உரிமையாளர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது என்று நம்பப்பட்டது. இந்த வைரம் வரலாறு முழுவதும் பல்வேறு பேரரசுகள் மற்றும் வம்சங்களுக்கு சொந்தமானது. இதன் தற்போதைய மதிப்பு ஏறக்குறைய $20 பில்லியன் அதிகமாக இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.